அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை ஊக்கத்தொகை கிடைக்கப் போவதாக சற்று முன்பு தகவல் வெளியிட்டிருக்காங்க மக்களே. இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 4000 ரூபாய் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் இந்த 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல வெளியிடப்படும், எந்த இடத்துல நம்ம போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இதை பற்றின தகவல்லாம் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை விட முக்கியமானது, இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கைரேகை யாரெல்லாம் பதிவு செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுடைய ரேஷன் அட்டைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதற்காக ரத்து செய்யணும்? மாதம் மாதம் அரிசி நாங்கள் வாங்கிட்டு தானே இருக்கிறோம், கைரேகை பதிவு செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். ஸோ அப்படி இருந்தும் ஏன் எங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்றதுக்கான முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22 மாதமாக 22வது தவணையாக இந்த மாதத்தோட 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருது குடும்ப தலைவிகளுக்கு. கிட்டத்தட்ட 2024 தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 1,16,00,000 பேருக்கு மேல இதுல பாத்தீங்கன்னாக்க பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஆனா அப்ளை பண்ணவங்க 2,16,00,000 பேர். அதுல 1 கோடி பேருக்கு மேல ரிஜெக்ட் ஆனாங்க. அந்த ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கும் விதமாக சொல்லியிருக்கிறாங்க. எப்போல இருந்து அப்ளை பண்ணலாம் அதற்கு இந்த ஸ்கீமுக்கு, ஸோ அதற்குமே ரொம்ப டைம் கொடுத்துருக்காங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த தடவை அதுல எப்படி நம்ம ரிஜெக்ட் ஆகாம நம்ம செலக்ட் ஆகிறது, ஸோ அதற்கான ஸ்டெப் என்னன்றத தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ரேஷன் கார்டு, ஓகேங்களா, கைரேகை பதிவு செய்யவில்லையா? தமிழ்நாடு அரசு முக்கிய அப்டேட். ரேஷன் கடைகளை கைவிரல் பதிவு ரேகை செய்யாதவர்களுக்கு மிக முக்கியமான மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் என்னென்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் தான் நமக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் மக்களுக்கு இது வரைக்கும் வழங்கியிருக்காங்க. அதுலயும் முக்கியமான அதிகமான வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள்னு பார்த்தீங்கன்னாக்க அந்தியோதயா, அதாவது ஏஏஒய் இந்த ரேஷன் அட்டைகள் தான் மிக மிக குறைவான பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதிகமான ஏழை அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ என்ன இந்த ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து, சரிங்களா, அடுத்த மாதத்திலிருந்து மாதம் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்க போகுதுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த ஸ்கீம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நிறைய பேருக்கு தெரியும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெண்களை அவங்களுக்கும் சமமான உரிமை கொடுக்கணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு இப்போ மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்க. தமிழக அரசு பேருந்துகள்ல இலவசமா பயணச்சீட்டு கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து இப்போ இதற்கு மாதம் மாதம், சரிங்களா,
ரூ. 4000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. இந்த ஸ்கீம் வந்து இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றதுக்காக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே மகளிருக்காக தான், குடும்ப தலைவிகளுக்காக தான் இந்த ஸ்கீம். சரிங்களா? ஸோ இது வந்து முதல் அப்டேட் பார்த்தாச்சு. அடுத்ததா எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அப்டேட். என்னன்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அதாவது இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு முக்கிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, கைரேகை, கைவிரல் பதிவு செய்யணுங்க. சரிங்களா? என்ன ரீசனுக்காக கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னா, இறந்து போனவங்களோட பெயர்கள் இதுவரைக்கும் நீக்காமலே அவங்களுக்கும் சேர்த்து வந்து அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்க, அவங்களுடைய பெயர் வந்து நீக்காம அவங்களுக்கும் சேர்த்து தான் அரிசி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த முறைகேடுகள் எல்லாத்தையும் தவிர்ப்பதற்காக தான் யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுல அவங்க குடும்பத்துல வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரேஷன் அட்டை வழங்கணும். அதாவது சரி ரேஷன் பொருட்கள்லாம் வழங்கணும் அப்படின்றத தமிழக அரசு தீவிரமா முடிவெடுத்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம குடும்ப அட்டைகள்ல இருக்கக்கூடிய பெயர்கள் அனைவருமே இந்த 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா நீங்க கைரேகை, கைவிரல் பதிவு செஞ்சே ஆகணும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கைரேகை பதிவு செய்யல அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும். இது வந்து உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க 30ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செஞ்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா மீண்டும் அந்த ரேஷன் அட்டைய வச்சு நீங்க எந்த ரேஷன் கடைகளையும் போயிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது. சரிங்களா? மீண்டும் அத புதுப்பிக்கணும் அப்படின்னாலுமே ரொம்ப ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி புதுசா தான் நீங்க ரேஷன் அட்டை வாங்கணும். இதனால நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால, நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால, ஸோ நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லாரும் ரேஷன் கடைகளுக்கு சென்று எல்லாரும் கட்டாயம் கைரேகை பதிவு செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுடைய ஆதார் அட்டையும் பதிவு செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரும் அப்டேட் செஞ்சிருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாம் அது மட்டும் இல்லாம நான் வெளியூர்ல இருக்கிறேன். ஸோ நான் வந்து கண்டிப்பா வந்து நான் வீட்டுக்கு வருவேன். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து என்னால வர முடியாது. எனக்கு காலேஜ் படிச்சுட்டு அப்படின்றவங்க. ஸோ நீங்க இருக்கிற மாவட்டத்துல கூட்டுறவு கடை இருக்கும் இல்லையா? ரேஷன் கடை இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டுமே கூட நீங்க வந்து இத வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாரி அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கிய அப்டேட். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க 2வது அப்டேட் இது பார்த்தாச்சு. அடுத்ததா 3வது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் எல்லாருமே மாதம் மாதம் வந்து ரூ. 1000 அவரவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்பட்டு வருது இல்லையா? இதுவரைக்கும் 22 மாதமாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து மாதம் மாதம் ரூ. 1000 அவங்கவங்க அக்கௌண்ட்ல வந்து வச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த ஸ்கீம்ல வந்து கிட்டத்தட்ட 2,16,00,000 பேருக்கு மேல இதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேர் மட்டும் தான் இதுல வந்து இதுவரைக்கும் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இத வந்து பாத்தீங்கன்னாக்க இதுவரைக்கும் ரிஜெக்ட் ஆனாங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி அதுல வந்து 1,86,80,00,000 பேருக்கு மேல இதுல வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள எல்லாருமே மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவதற்காகவும், அது மட்டும் இல்லாம புதுசா ரேஷன் அட்டைகள் வாங்கியவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக குடும்ப தலைவிகளுக்கு வாய்ப்பு தரணும். அவங்கள வந்து உயர்த்தி தரணுன்றதுக்காக ஒரே நோக்கத்துக்காக மீண்டும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எங்க போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இத விண்ணப்பிக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க 9,000 இடங்கள்ல முகாம்கள் இடப்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து ப்ராசஸிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லாருமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எங்க நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குதுங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம், அதே மாதிரி ஆதார் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு, ஸோ அதே மாதிரி ஆதார் அட்டை ஜெராக்ஸு, ஸ்மார்ட் கார்டு, ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கும். கொண்டு போங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.